ஏப்பா சுப்பன் கில்ல நீ கேப்டன்சி வாங்கினதும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் மோதுனாங்க. தேர்டு ஓடிஐ மேட்ச் ஆமாம். இதில் டாஸை வின் பண்ணது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். நாங்கள் பேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் ஆப்கானிஸ்தான் ஸ்டார்டிங்கிலேயே இப்ராஹிம் ஜோர்டன், ரமனுல்லா குருபாஸ், ராமட் ஷா இவங்க எல்லாமே சொற்ப ரன்களாக பிரசீத் கிருஷ்ணா கிட்ட அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதுலேயும் குறிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்லீப்பில் வச்சு திக்கேஜு குட் லென்த்தில் போட்ட பால் ஸ்விங் ஆகி திக்கேஜாக ஆகிட்டு ரோஹித் சர்மா கிட்ட போய் கேட்ச் அவுட் ஆகிட்டு 3 பேரும் பெவிலியன் திரும்பினார். அதாவது கரெக்டாக குட் லென்த்தில் போட்டார், பேட்ரி பாய்ச்சி ஃபஸ்ட் ஸ்லிப்பில் போய் கேட்ச் ரோஹித் சர்மாவிட்ட கிடச்சிது. 3 பேரும் அதே மாதிரி அவுட் ஆகி போனாங்க. அது 3 பேரும் காப்பி பேஸ்ட் மாதிரி பிரசித் கிருஷ்ணா பேட்டர் அண்ட் தென் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல் இன்றைக்கி பிரசித் கிருஷ்ணா போட்டிருக்காப்புல. என்ன மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கியா இப்போ கரண்ட்டாக ஜஸ்பீத் பும்ரா, முகமது ஷமி இந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லாமையே, பவுலர்ஸ் இல்லாமையே இந்த அளவுக்கு இன்றைக்கி பிரின்ஸ் யாதவ் வேறு அவரு பக்கக்கு. ஏப்பா பிரசித் கிருஷ்ணா நீ மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவியா, ஏன் நாங்களாம் பவுலிங் போட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவர் கடமைக்கு அவர் ஒரு 2 விக்கெட்டை போட்டு தரமான சம்பவங்களை பண்ணி என்ன மாதிரி ஒரு வைப்பு, என்ன மாதிரி ஒரு சம்பவம், அடேங்கப்பா இந்த மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான செய்கை அண்டு வைப்பு கொடுத்துருக்காங்க சென்னை சேப்பாக்கு நாலேஜபிள் ஃபேன்ஸுக்கு. என்ன மாதிரி ஒரு வரவேற்பு. அதுக்கப்புறமா கூர்னர் பேர் அவருக்கு மட்டும் என்னடா விக்கெட்டே விழுகலை, இப்படியே போயிட்டுருந்தா நம்மளை தூக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி முகமது நபியோட விக்கெட்டு போல்ட் அவுட்டு. அதாவது 140 145 பேஸில் போடுற இவருக்கு எப்படி விக்கெட் விழுகாமல் போச்சு அப்படின்னு எதிர்பார்த்துல டக்குன்னு ஒரு விக்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டுமா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். பிரின்ஸ் யாதவ் செகண்ட் ஓடியிலையும் தேர்டு ஓடியிலையும் ஒரு அருமையான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி வேறு லெவலான ஒரு கேட்ச்சு மேட்சின் திருப்பு முன்னே. அதுக்கப்புறம் பின்னாடி அடுத்தடுத்த விக்கெட்டு சரிவுகளை சந்திச்சிட்டே இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸ். ஸோ ரன் அவுட்டு வேறு இதில் சுப்பன் கில் அருமையான த்ரோ, அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லோரும் அவுட் ஆனாலும் ஒரு சைடு கேப்டன் தன்னோட டீமுக்காக போராடி ஒரு செஞ்சுரி போட்டார் பாருங்க. சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டே ஃபேன்ஸு எல்லா ஃபேன்ஸும் எழுந்திரிச்சும் கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா மறுபடியும் சென்னை சேப்பாக்கு ஃபேன்ஸை நாலேஜபிள் பர்சன்ஸ், நாலேஜபிள் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் விஷயமே. ஒரு ஆப்போனண்ட்டில் ஒரு கேப்டன் செஞ்சுரி போட்டாலும் எந்திரிச்சு கிளாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சும்மா இவர் அடித்ததுனால தான் ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்களை அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதில் அசமுத்துல்லா சகடி மட்டும்தான் 131 பாலுக்கு 100 ரன்கள் அடித்து அருமையான ஒரு செஞ்சுரியை பதிவு செய்தாப்புல. ஸோ இது மூலிமா இந்தியாவில் பவுலிங் அட்டாக்கில் பிரசீத் கிருஷ்ணா 10 ஓவர் வீசி 23 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டை போட்டிருக்காப்புல. என்ன மாதிரி அவருக்கு இன்றைக்கி மேட்ச்சு அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கு போட்டு வச்சுருக்காப்புல. 5 விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது சென்னை சேப்பாக் கிரவுண்டில் அழகாக எடுத்திருக்காப்புல. இதுதான் பேசிங் அட்டாக் பவுலிங்கு இந்தியாவுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிட்டு வர்றது வர செமையாகவும் இருக்குது. ஸோ பிரின்ஸ் யாதவ் அதில் ஏடட் ஆயிரோட ஹர்ஷத் துபே இன்றைக்கி ஸ்பின்னர்ஸுக்கு பெரிதும் எடுபடல. பட் இது இருந்தாலும் இவங்க 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி தான். அதுலேயும் பிரசித் கிருஷ்ணா பியூட்டி எக்கனாமிக் ரேட்டு வெறும் 2 தான் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்தியா சேஸ் பண்ணுமா இல்லையா? இந்தியா நீடு 219 ரன்ஸ் டு வின். இந்தியா இதை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் ஃபைனலி 2 ஸ்டோன் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டார்ட் பண்ண ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் அருமையான ஒரு ஸ்டார்ட்டு, சாலிட் ஸ்டார்ட்டு இன்றைக்கி செகண்ட் இன்னிங்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் உள்ளே களமிறங்கினாங்க.
அதே மாதிரி தான் நிதானமான ஆட்டத்தை சாலிடு ஸ்டார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி செமையாக ரோஹித் சர்மா செமையாக ஆரம்பித்தார். ஒரு சில ஷாட்டு செமையாக ஆடினாலும் அந்த ஓடிஐ கேமுக்கு என்ன பண்ணணுமோ அது தெளிவாக பண்ணிட்டு தர. பட்டு நம்ம ஆள் ஜெய்ஸ்வால் போட்டு பொலதான், அதாவது 2020 கிரிக்கெட் மாதிரி ஆடிட்டு ஒரு 50யும் போட்டு எரிஞ்சிட்டாப்புல. அதாவது 31 பாலுக்கு தலைவன் 50 ரன் அடித்து மாஸ் காமிச்சு ஏடா போன மேட்சடா என்ன நீங்கள் விக்கெட் எடுக்கிறீங்க, இந்த மேட்ச் நான் யாருன்னு காமிக்கிறேன்னா அது சென்னை சேப்பாக் கிரவுண்டில் நான் செஞ்சுரி இன்றைக்கி போட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி போட்ட 50. என்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் கெரியர் இவர் க்ரோத் இருக்க போகுதுன்னு இன்றைக்கி மேட்ச்சில் காமிக்கிறாரு. பட் அவரு 50 போட்டதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து பின்னாடி ரோஹித் சர்மா ஒரு இன்டென்ட்டான, அதாவது ரொம்ப சாலிட் ஷாட்டே ஆடிட்டு இருந்த, ஒவ்வொரு ஷாட்டும் அந்தளவுக்கு டீப் ஸ்கொயர்லுக்கு ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மா திடீர்னு பூதம் கிளம்பின மாதிரி போட்டு 2-3 4 அடித்து தலைவன் அவரும் 50 போட்டாப்புல. பட் இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குமில்ல, அடேங்கப்பா என்ன மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓடிஐ கேம் ஆட சொன்னால் T20 கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 170 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், ஹிமாலயா பார்ட்னர்ஷிப். அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனர்ஸ் இறங்கி விக்கெட்டே விடாமல் ஒரு சேசிங்கில் 170 ரன்ஸ் அடித்தா அந்த அணியோட வெற்றி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் 2 பேரும் செட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரஷீத் கானை போட்ட பால் இவருக்கு செஞ்சுரிக்கு ஆசைப்பட்டு 69 பாலுக்கு 79 ரன் இருந்தப்போ அழகாக அவுட் ஆகி பெவிலியன் திரும்பி போயிட்டார். பட்டு அந்த செஞ்சுரி எப்போ வரும், மிஸ் அவுட் ஆகிட்டு ரொம்ப நாளாக 33 செஞ்சுரியிலே இருக்க ரோஹித் சர்மா மீண்டும் ஒரு ஃபெயிலியர். அந்த செஞ்சுரி எப்போ தான் வரப்போகுதுன்னு அவருக்கும் தெரியல, இந்தியா ஃபேன்ஸுக்கும் தெரியல, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கும் தெரியல, யாருக்குமே அதுக்கு ஒரு விடை தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபைனலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அனதர் 100 ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் செஞ்சுரி. இவர் 50 எதுவுமே அடிக்கலை, பட் 2வது ஓடிஐ செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு தன்னுடைய ஓடிஐ கரியரில். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பியூட்டி 83 பாலுக்கு செஞ்சுரி போட்டிருக்காரு. ஆக்சுவலி ரோஹித் சர்மா கொஞ்சம் முந்தி டக்குன்னு போடலான்னு பார்த்தாரு. பட்டு காலப்போக்கில் ஏன்னா காலந்தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் அந்த செஞ்சுரிக்கு நிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஞ்சுரி. ஃபைனலி ஒட்டு தட்டு கட்டுன்னு கடைசி ஓவர் ஃபைனலி நபியோட ஓவரில் 6 4 அடித்து மேட்சை அசால்ட்டாக முடிச்சு பாங்க மண்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சம்பவம். பட் 1 டவுன் சுரேஷ் ஐயர் அவரோட பங்குக்கு 19 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருந்தாப்புல. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி 85 பாலுக்கு 104 இல்லை 86 பாலுக்கு 110 ரன் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்தியா க்ளீன் சீரீஸ் 3-0ன்னு இந்தியா ஈஸியாக ஆப்கானிஸ்தானை சீரீஸ் வெற்றி ஆக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்தியா இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.